வெல்கம் டு டியூஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரம் சீரீஸோட கண்டினியூஷன் தான். சீசன் 1 எபிசோட் 8ஓட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் அது. ஸோ லாஸ்ட் எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா காலனி ஹவுஸ்குள்ளே அந்த மான்ஸ்டர்ஸ் அந்த ஜந்துக்களெல்லாம் போய் அட்டகாசம் பண்ணி நிறைய பேர்த்த கொண்டுட்டானுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபாதரையுமே வந்து கொன்றுச்சு அந்த மான்ஸ்டர். ஸோ பாய்டு வந்து ஒரு முடிவு எடுக்கிறாப்புல. அடுத்த நாள் காலையில் அப்படியே விடியுது. ஸோ பாய்டு வந்து எதுக்கோ கிளம்புறதுக்காக ரெடி ஆகிறாரு. ஸோ அப்போ அவர் கையில் வந்து ஒரு கீ கிடைக்குது. ஆக்சுவலாக அந்த கீ என்ன அப்படின்னா அதுதான் அவரோட ஃப்ளாஷ்பேக். ஸோ இப்போ வந்து நம்ம பாய்டோட ஃப்ளாஷ்பேக்கு போக போகிறோம். ஆக்சுவலாக பாய்டு, அவரோட ஒய்ஃப் ஏபி, அப்புறம் நம்ம எலிஸ், ஸோ இவங்க 3 பேருமே காரில் அப்படியே ஜாலியாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம பாய்டுக்கு வந்து ஆர்மியில் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட். ஓகே, ஸோ அவருக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு போட் வாங்கணும்னு ஆசை. ஸோ பாய்டோட ஒய்ஃப் ஏபியுமே பார்த்திங்கன்னா மெரைனில் வேலை செஞ்ச ஒரு ஆள் தான். ஸோ அம்மாவும் பையனும் சேர்ந்து பாய்டுக்கு வந்து ஒரு போட்டை வந்து கிஃப்ட் பண்ணுறாங்க. அதாவது அந்த போட் கீயை வந்து கிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ பாய்டுக்கு செம ஹாப்பி. அப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த நடு ரோட்டில் அந்த பெரிய மரம் வந்து விழுந்து கிடக்குதுல்ல. ஸோ அந்த மரத்தை பார்த்தாலே முடிஞ்சு போச்சு. அவங்க திருப்பி அந்த ஒரு டவுனுக்கு தான் வந்து போக போகிறாங்க. அவங்களுமே வந்து ஒரு சாயங்காலமாக அந்த டவுனுக்கு போயிட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்து ஃபாதரையே வந்து மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணி இந்த மாதிரி இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது, நீங்கள் தயவு செஞ்சு என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி ஸோ அந்த ஃபேமிலி, பாயோட ஃபேமிலி அப்படியே கூட்டிகிட்டு போய் ஒரு கீழே வந்து ஒரு சுரங்கம் மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே போய் எல்லாம் இருந்துக்கிட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக பாய்டு வராத வரைக்குமே வந்து அந்த டைல்ஸ்மேன், அந்த கல் இருக்குல்ல, ஸோ அது யாருமே அவங்ககிட்ட இல்லை. ஸோ இது வரைக்கும் அவங்க எப்படி தப்பிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து லைக் அமைதியாக இருந்துக்கணும், அந்த கல்லெல்லாம் கிடையாது, அமைதியாக இருந்துக்கணும், விடியிற வரைக்கும் முடிச்சுக்கிட்டே உட்கார வேண்டியதான். ஸோ அப்படி தான் வந்து இத்தனை நாள் தப்பிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ பாய்டு வந்து ஃபாதர்கிட்ட எப்படி என்னாச்சு, எத்தனை வருஷமாக நீங்கள் இங்கே இருக்கீங்க, இங்கேருந்து எப்படி வெளியே போகிறதுன்னு 1008 கேள்வி கேட்கும்போது ஃபாதருக்கு எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரில, என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ பாய்டு தான் வந்து அப்போது லைக் அவன் தான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஷெரீஃப், ஒரு லீடர் மாதிரி வந்து நம்ம இந்த மாதிரி பொருட்களெல்லாம் வந்து தனியாக எடுத்து வைக்கணும், எல்லாத்துக்கும் ஃபுட்டு கிடைக்குதா, எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும், எல்லோரும் ஒரே இடத்துல இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து பாய்டு ஆகட்டும், அதுக்கப்புறம் ஒய்ஃப் ஏபி ஆகட்டும், இவங்க எல்லாமே வந்து மேனேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஏபிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து பெருசாக அவளுக்கு என்ன சொல்கிறது, நம்ம ஏதாவது கனவுல இருக்கமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவளுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ பாய்டும் அதுக்கப்புறம் நம்ம ஃபாதருமே அங்கேருந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறாங்க. இந்த டவுனை வந்து ஏபிக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஒரு கனவு. ஆக்சுவலாக இதை வந்து நான் சின்ன வயசில் என் கனவுல நான் பார்த்துருக்கேங்கிற மாதிரி எலிஸ் கிட்ட மென்ஷன் பண்ணுவாள். பட் அதுக்கு மேலே எதுவுமே சொல்ல மாட்டாள். பட் ஏபிக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஒரு கனவுன்னு அவளுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ மென்டலாகவே வந்து ஏபி வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டா. இப்போ நம்ம பாய்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஏதாவது காட்டுக்குள்ளே போய் ஏதாவது எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது எலிஸும் வரான். ஸோ எலிஸ் வந்து பாய்டு கிட்ட, அதாவது அவங்க அப்பாட்ட, அம்மா வந்து சரியில்லை, நீங்கள் வந்து கூடயே இருக்கணும், நீங்கள் தயவு செஞ்சு காட்டுக்கெல்லாம் போகாதீங்கிற மாதிரியான நிறைய சொல்கிறான். பட் நம்ம பாய்டு வந்து இல்லை, எங்கள் மக்கள் இத்தனை பேர் கஷ்டப்படுறாங்கல்ல, நம்ம தானே பார்த்துக்கணும், உங்கள் அம்மா எல்லாம் மெரைனில் வேலை செஞ்சோடா, அவளுக்கு பேரே அயன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து நைட்டு நான் வந்துடுறேன், நைட்டு வந்து உங்கள் அம்மாட்ட உங்ககிட்ட எல்லாத்துட்டும் நான் பேசுகிறேன், ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே போகிறான். அப்படி அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாயை வந்து பார்க்குறான். அந்த நாயை பார்த்ததுக்கப்புறம் ஸோ இந்த நாயை யாராவது இங்கே வளர்த்திட்டு இருந்துருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த நாயை பார்த்திங்கன்னா ஓடுது. ஸோ இவனும் நாயை துரத்திட்டு காட்டுக்குள்ளே போயிட்டான். டீப் ஃபாரஸ்ட்குள்ளே போனதுக்கப்புறம் அதுவும் இருட்டிருச்சு. அப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து காட்டுக்குள்ளே இருந்து வருது. இவன் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு புதருக்குள்ளே தெரியாதனமாக போய் விழுந்துடுறான். விழுந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மான்ஸ்டர்ஸுமே வந்துடுது. பாய்டு கண்ணு முன்னாடி தான் எல்லாமே நிற்கிது. ஆனால் அது எதுவுமே பண்ண ஓடிடுச்சு. ஸோ அப்போ தான் பாய்டு என்னடா அது ஓடிடுச்சுன்னு சுற்றி முற்றி பார்த்தா தான் தெரியுது, அந்த புதருக்குள்ளே வந்து அந்த டைல்ஸ்மேன் அந்த கல். அப்போ தான் பாய்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறான். ஸோ நிறையா டைல்ஸ்மேன் கல்லெல்லாமே எடுத்துகிட்டு அவன் ஊருக்கு வரான். ஸோ அவனுக்கு புரிஞ்சிருச்சு, ஓகே இந்த டைல்ஸ்மேன் இருந்தால் இந்த ஜந்துக்கள் எதுவும் நம்மளை அட்டாக் பண்ணாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதான் இப்போ அடுத்த நாள் விடிஞ்சிருச்சு, டைல்ஸ்மேனெல்லாம் தூக்கிட்டு வராங்க. துப்பாக்கி சத்தமாக கேட்குது டவுனுக்குள்ளே. என்னடா அப்படின்னு பார்த்தா பாய்டோட ஒய்ஃப் இருக்கால, அவள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே வந்து கண்ணு முன்னு தெரியாமல் சுடுறா. பாய்டுக்கு என்னென்னே புரியல, என்னம்மா ஆச்சு அப்படின்னா, இல்லை இது எல்லாமே கனவு, ஸோ கனவுல தான் நம்ம எல்லோரும் சாக மாட்டோம்ல, ஸோ அதனால் எல்லாம் எந்திரிச்சிருவாங்க, அதனால தான் நான் எல்லாத்தையும் கொள்கிறேன், பயப்படாதீங்க, இதெல்லாம் வெறும் கனவு தான் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே டக்குன்னு எலிஸ் வந்துடுவான். ஸோ நம்ம ஏபி வந்து பார்த்திங்கன்னா எலிஸை சுட ட்ரை பண்ணும்போது நம்ம எலிஸுக்கும் பாய்டும் வந்து 2 பேரும் பேசிக்கவே மாட்டாங்க. குறிப்பாக எலிஸுக்கு வந்து பாய்டு மேலே கோபம். எதனாலன்னா இதனால தான், ஏன்னா நான் அப்போவே வர சொன்னேன் அம்மா கிட்ட பேசுறதுக்கு, ஆனால் நீங்கள் தான் நான் நைட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டு போனீங்க, நீங்கள் பண்ண ஒரு விஷயத்தினால தான் அம்மா இறந்துட்டாங்கங்கிற மாதிரியான அந்த ஒரு கோபம் தான் எலிஸ்க்கு வந்து பாய்டு மேலே. ஸோ அதனால தான் எலிஸ் வந்து பாய்டு கிட்ட பேசுகிறதே கிடையாது. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக். இதுதான் பாய்டோட ஃப்ளாஷ்பேக், அவன் ஊரில் வந்ததுலேருந்து. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்காக நமக்கு வந்து காட்டியிருப்பாங்க.
ஸோ இப்போ காலனி ஹவுஸ்குள்ளே தான் வந்து அந்த ஜந்துக்களெல்லாம் வந்து அட்டகாசம் பண்ணிட்டாங்களே. ஸோ இப்போ இந்த காலனி ஹவுஸ்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த டவுனுக்குள்ளே வந்துடுவாங்க. இந்த டவுனுக்குள்ளேன்னு வரும்போது ஆக்சுவலாக அதுவே வந்து அந்த ஊரே ரெண்டாக தான் பிரிஞ்சிருக்கும். ஒன்று காலனி ஹவுஸு, இன்னொன்று வந்து இந்த டவுனில் இருக்கிறவங்க. இந்த காலனி ஹவுஸ்க்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இப்போ இங்கே வந்து தங்கும்போது அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்ற, இவங்க எதுக்கு இங்கே வராங்க, அதான் மனுஷன் புத்தி அப்படி தானே, அவன் ஏன் இங்கே வரான், இவன் அங்கே போகிறாங்கிற மாதிரி அவங்கள வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறாங்க. பட் பாய்டு வந்து திரும்ப, ஏன்டா நீங்களாம் நம்ம மிருகங்களாடா, நம்ம எல்லாருமே இங்கே தானே இருக்கோம், அப்புறம் என்ன பேசாமல் போங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே பேசி, அதான் அந்த ஊர் மக்களுக்கு வந்து பாய்டு மேலே ஒரு ரெஸ்பெக்ட் எப்போவுமே வந்து இருக்குது. ஸோ பாய்டு பேசி எல்லாத்தையுமே வந்து அமுச்சு விட்றாப்புல. இப்போ திரும்ப கெனி வந்து பாய்டு கிட்ட பேசுகிறாரு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீக்கு தான் ஏதாவது பேசணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு முக்கியமான வேலை இருக்குது. கெனி வந்து என்ன இதை விட என்ன முக்கியமான வேலை, இங்கே பாரு இதெல்லாம் வச்சுட்டு நம்ம எதுவும் பண்ண முடியாது, இன்னும் செத்துக்கிட்டே தான் இருப்பானு, நான் வந்து காட்டுக்குள்ளே போய் நான் வந்து கண்டுபிடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கென்னிகிட்ட சொல்கிறான். கென்னிக்கிட்டேயுமே வந்து லைக் அவன் வந்து பாய்டு வந்து கென்னியுமே வந்து ஒரு பையன் மாதிரி தான் பார்க்குறான். இங்கே பாரு நான் போனதுக்கப்புறம் நீ தான் அடுத்தது, ஸோ நீ தான் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணும், தயவு செஞ்சு கொஞ்சமாவது ஒரு மேனாக ஸ்டெப் அப் பண்ணு, ஓகே நீ வந்து ஒரு மேனாக மாறு, நீ எல்லாத்துக்கும் என்னையுமே பார்த்துட்டு இருக்காத, ஏதாவது ஒன்று பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு கென்னிக்கிட்ட ஒரு அட்வைஸை போட்டு, நம்ம ஃபாதர் சர்ச் இருக்காருல்ல, நம்ம ஃபாதர் இந்த சர்ச்சுக்குள்ளே போய் பார்க்குறாரு சாரா. ஸோ சாராவும் பாய்டும் வந்து இப்போ காட்டுக்குள்ளே போகிறாங்க. ஸோ சாராவை வந்து கூட்டிகிட்டு போய் காட்டுக்குள்ளே ஒரு தனியாக ஒரு வீடு மாதிரி இருக்குது, அங்கே அடைச்சி வச்சுட்டு நீ இங்கேயே இரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறாரு. போனதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில, நம்ம பாய்டுக்கு வந்து ஒரு மாதிரி மூடு மாறிடுச்சு போல. ஸோ கென்னிக்கும் அவருக்குமே வந்து ஒரு ஆர்குமெண்ட், நீங்கள் தானே இப்போ காட்டுக்குள்ளே போயிட்டு வரேன்னீங்க, அதுக்குள்ளே எதுக்கு வந்தீங்க, இல்லை நான் பார்த்துக்கிறேன், இந்த டெய்ல்ஸ்மேன் தான் வந்து நம்மளை காப்பாற்று, இல்லைன்னு சொல்ல, ஆனால் டெய்ல்ஸ்மேனை வச்சுட்டு நம்ம எதுவும் பண்ணவும் முடியாது, ஸோ நீங்கள் அந்த காட்டுக்குள்ளே போய் அதோட ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு திரும்ப வரணும், வராமல் இருக்கக்கூடாது, வரணும், அது வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கென்னியுமே வந்து ஒரு பயங்கரமா அந்த பாய்டு வந்து டோனா கிட்டியுமே சொல்கிறேன், இந்த மாதிரி நான் வெளியே போகிறேன் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு, ஸோ அதனால் நீங்களும் எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டோனா கிட்டியும் சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ளே கிளம்புறதுக்கு போகிறாப்புல. அதுக்கு முன்னாடி நம்ம எலிசா பார்க்க போகிறாங்க. நம்ம அந்த காலனி ஹவுஸில் வந்து அவன் மேலே இருந்து கீழே ஊச்சு கை காலில் உடச்சிட்டான்ல, ஸோ அவன் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் தான் கிடக்கிறான். ஸோ நம்ம எலிசா அவனோட பையனை போய் பார்த்துட்டு, இங்கே பாரு நான் காட்டுக்குள்ளே போகிறேன், வருவனா வரையான்னு தெரியாது, நான் உன்னை பற்றி இதெல்லாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்னை பற்றி என்ன நினைக்கிறேங்கிறத தயவு செஞ்சு சொல்லு, அப்புறம் நான் போனதுக்கப்புறம் நீ உட்காந்து தேம்பி அழுகாத, என்னடா இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி எல்லாம் புலம்பாத, ஏதோ ஒன்று என் மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பாய்டு கிட்ட வந்து நம்ம பாய்டு வந்து எலிஸ் கிட்ட சொல்கிறாப்புல. ஆனால் எலிஸ் எதுவுமே பேசல. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவன் காட்டுக்கு போகும்போது இவனும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய், இல்லை நான் புரிஞ்சுக்கிட்டேன், உங்க மேலே எந்த தப்பு இல்லை, அந்த டெய்ல்ஸ்மேன் தான் எங்களை எல்லாமே, ஏன்னா அந்த உண்மையாகவே சொல்கிறேன், பாய்டு எடுத்துட்டு வந்த டெய்ல்ஸ்மேன் தான் கடைசியில் அவன் பையன் உயிருமே வந்து காப்பாற்றிருக்கு, ஃபாத்திமா உயிருமே வந்து காப்பாற்றிருக்கு. ஸோ நீங்கள் வந்து நல்லதுக்காக தான் பண்ணியிருக்கீங்க, ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவன் எலிஸ் வந்து சாராவை வந்து பார்த்துட்றா. ஸோ பாய்டுமே வந்து நீ நம்பு, நான் எல்லாம் வந்து நான் சொல்கிறேன், அவன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண போறான், நீ இதை பத்தி ஆட்டி சொல்லிடுறான்னு சொல்லி எலிஸ் கிட்டேயுமே வந்து சொல்லி சாராவும் பாய்டு இப்போ காட்டுக்குள்ளே போகிறாங்க. இதுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேடு வந்து பார்த்தீங்கன்னா விக்டரை வந்து தேடிட்டே இருக்கான், அவன் எங்கேயுமே கிடைக்கல. அப்போ தான் அவனுக்கு ஒரு விஷயம் தெரியுது, ஆக்சுவலாக காலனி ஹவுஸில் இருக்கும்போது கடைசியாக ஜூலியும் விக்டரும் தானே இருந்திருப்பாங்க. ஸோ ஜூலிக்கு தெரியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவன் ஜூலியை பார்க்க வீட்டுக்கு போகிறான். அங்கே ஜூலியோட வீட்டில், அதாவது ஜிம்மு நம்ம ஜூலி அவங்க எல்லாமே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது, ஸோ நான் வந்து விக்டரோட வீட்டில் இருந்தேன், அவன் ஆல்ரெடி இதெல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருந்தான், இதெல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுதுங்கிற மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டு இருந்தான், அவன் தான் என்னை காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போய் தள்ளி விட்டான், நான் பார்த்தா ஏதாவது ஒரு ரூட் செல்லலாம் ஒரு கேபின் மாதிரியான ஒரு இடத்துல வந்து இருந்தேங்கிற மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறான். ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஜிம்மோட பையன் ஈத்தன் வந்து ஓகே அது வந்து ஃபாரவே ட்ரீ, அந்த ட்ரீக்குள்ளே போனோம்னா நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்து போயிடுவோம், ஸோ அதனால் நீ அந்த இடத்துக்கு போயிருப்பேங்கிற மாதிரியான விஷயம் வந்து ஈத்தனுக்குமே வந்து தெரியுது. அவங்களுமே வந்து ஒரு மாதிரி ஷாக்காக தான் பார்க்குறாங்க, என்ன இவனுக்கு இதெல்லாம் தெரியுதுன்னு. ஸோ நம்ம ஜேடு வந்து பார்த்திங்கன்னா ஜூலி தேடி வீட்டுக்குள்ளே போய் அவன் கலவரம் பண்ணி ஜிம்மு வந்து ஜேடை அடித்து வெளியே துரத்தி, இங்கே பார் நீ தானே என்னை லூசு பாய மாதிரி மரத்து மேலையெல்லாம் ஏற விட்ட, கடைசி நீ ஓடிட்ட, ஆனால் எனக்கு ஸ்டாட்டிக் சிக்னல் கிடச்சிருக்குங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம ஜேடுக்குமே வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு ஹோப் மாதிரி கிடச்சிருக்கு, ஓகே நம்ம டவர் வந்து பில்ட் பண்ணுவோன்னு சொல்லி ரெண்டு பேருமே பிளான் பண்ணி காலனி ஹவுஸுக்கு போகிறாங்க. ஏன்னா அந்த டவுன்லேயே வந்து அந்த காலனி ஹவுஸ் வீடு இருக்குல்ல, ஸோ அதுதான் கொஞ்சம் ஹைட்டில் இருக்கும். அதனால் டோனா கிட்ட போய் இந்த மாதிரி நாங்கள் அந்த காலனி ஹவுஸ் மேலே ஒரு டவரை பில்ட் பண்ண போகிறோம், ஸோ அது மூலிமா ரேடியோ சிக்னல் கொடுத்தோம்னா ஏதாவது பாசிபிலிட்டி. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது அந்த ஊருக்கு வந்து ஷெரீஃப் வந்து நம்ம கென்னி தான். ஸோ கென்னி
டோனா, ஜிம், ஜேட் இவங்கெல்லாம் அந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி நாங்கள் டவரை பில்ட் பண்ண போகிறோம், இந்த ரேடியோ சிக்னல் கொடுக்க போகிறோம், இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா மேபி நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்கு வந்து ஒரு ஹோப்பை கொடுக்குறாங்க. ஸோ இதை நோக்கி தான் நம்ம எல்லாருமே வேலை செய்ய போகிறோம். நம்ம பாய்டு வந்து காட்டுக்குள்ளே போயிருக்காரு. ஸோ அவருக்காகவாவது நம்ம இதெல்லாம் ஒத்துமையாக பண்ணணும், நம்மளாம் ஒழுங்காக இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு அட்வைஸ் எல்லாம் போட்டு இப்போ அந்த ஊர் மக்களுமே அந்த டவரை பில்ட் பண்ணுறதுக்கு போகிறாங்க. ஸோ இதுக்கு பேரலாக நம்ம பாய்டு அண்ட் சாரா வந்து பார்த்திங்கன்னா இதோட ஆன்சர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களும் காட்டுக்குள்ளே போகிறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடை வந்து நெக்ஸ்ட் எபிசோட் 9 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.